Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 145. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு பெரிய சைஸ் ஆமைய பார்த்து நம்ம ஆளுகெல்லாம் வாய பொளந்தாங்கல்ல, அதை அப்படியே பார்க்கும்போது ஏதோ பெரிய சைஸ் மலை மாதிரி இருக்கு. அத்தனை பேருமே ஸ்டன் ஆகி போய் தான் நிப்பாங்க. நமி எல்லாம் இது ஏதோ கான்டினென்ட்னு நினைச்சுக்குவா. உசோப்பு தான் செம ரவுஸ், கண்டிப்பா இது கனவாதான் இருக்கும், நான் எதையும் பார்க்கலாமா. அவன் மட்டும் இல்ல, 3 பேருமே கண்ணை மூடிட்டு கண்டிப்பா இது கனவாதான் இருக்கும், பயப்படலாம் தேவையில்லான்ட்டு அப்படியே திரும்புவாங்க. ராபின் தான் அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு பதறுவா. என்னடான்னு பார்த்தா அந்த ஆமை நல்லா அந்த ஷிப்பை நொறுக்குன்னு நொறுக்கி தின்னுட்டு இருக்கும். கண்டிப்பா சாப்பிட்டுருக்காது, நம்ம ஆளுகெல்லாம் எஸ்கேப் ஆயிருப்பானுங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா இவங்க அனுப்புறாங்களே ஏர் சப்ளை, அது எல்லாமே அதோட வாய்க்குள்ளதான் போயிட்டு இருக்குது. அப்படின்னா அந்த ஆமை நம்ம ஆளுல தின்றுச்சுன்னு கன்ஃபார்மே ஆயிருச்சு. உடனே நம்ம சாப்பர்லாம் பயத்துல அங்கிட்டு வேகமா ஓடிட்டு இருப்பான். ஐயோ லூஃபியும் மத்தவங்களையும் தின்றுச்சேன்னு அந்த ஆமையை பார்த்தா தின்னுட்டு சைலண்டா எதுவுமே பண்ணாத மாதிரி நின்னுட்டு இருக்கும். இங்க உசோப்பு நமியை தான் பிடிச்சி வாங்குவான். ஏன்னா அவளாலதான் அவனுக்கு செத்து போயிட்டானுங்களாமா. எல்லாமே ஓன் தப்பு, ஏன்னாதான் உங்ககிட்ட ஐடியா இல்லாட்டியுமே ஐடியா இருக்கிற மாதிரியே பில்டப் பண்ணி அவங்களை காலி பண்ணிட்டேன்னு வாங்குவானா. நமியே ஒரு செகண்ட் சோகமாயி, ஆமா நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்பா, ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டமேன்னு உசோப்பு ஃபீல் பண்ணுவானா. ஆனா அவ கையை தூக்கி சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவ பாட்டுக்கு நின்னுக்குவா. அட அரமெண்டலு, இவ்வளவுதான் ஒரு ரியாக்ஷனானு அப்படியே அழுதுகிட்டே பொத்துன்னு விழுவான். இப்ப இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, அந்த ஆமையோட வாயில தான் நம்ம ஆளுகளோட ஏர் பைப் கனெக்ட் ஆயிருக்கு. சோ என்ன ஆகும், அந்த ஆமை மூவ் பண்ண இவங்க கப்பலையும் சேர்த்து எழுதிட்டு போகும். உசோப்பு ரோபின்ட்ட ஏதாச்சும் பண்ண சொல்லுவான். ஆனா அவ முடியாது நீர்வா, ஏன்னா அந்த மிருகம் ரொம்ப பெருசா இருக்கு, இவளால எல்லாம் கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. இப்படி நம்ம ஆளுக்கு தான் பயந்துட்டு இருப்பாங்களே தவிர அந்த மசீரா பைரட்ஸ் அப்படி இல்ல. எப்படியாச்சும் அவங்க பாச காப்பாத்தியே ஆகணும். அதனால அந்த கைத்தை இழுத்து நம்ம பாச காப்பாத்தி நம்ம எவ்வளவு பெரிய ஆளுகன்னு காட்டுவோம். விடாதீங்க, நம்ம பாஸ் எப்படியும் உயிரோட தான் இருப்பாருன்னு ஒன்னா சேர்ந்து போராடுவானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் உசோப்புக்கு ஒரு மேட்டரே புரியுது, அவங்க எல்லாருமே எப்படி ஒற்றுமையா இருக்காங்கன்னு. இந்த மாதிரி டைம்ல தானே இவங்க யூனிட்டியும் எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியும். அதனால என்ன பண்ணலாம்னு இவன் யோசிச்சுட்டு இருந்தா, அப்ப நமி உசோப்பு நம்ம வேலையை காட்ட வேண்டியதாம்பா, சோப்பு என்னானாலும் சரி ஒரு கை பார்த்தலான்னு கெத்தா நிப்பான். அவன் அதுக்கு மேல கெத்தா அட்டு புட்டுன்னு கைத்தை கட் பண்ணி விட்டு நம்ம சேஃப்டியை கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லுவான். அவ்வளவுதான் ஒற்றுமை கவுந்துருச்சு. மொத்தத்துல அவனுக்கு என்ன ஆனா நமக்கு என்ன, நம்ம சேஃப்டியா இருந்தா போதுங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே செம காண்டாயிட்டானுங்க. அந்த டைம் திடீர்னு என்ன ஆகும், மேகம் பயங்கரமா இருட்டாயிரும். ஏன் என்னாச்சு திடீர்னு மேகம் இருட்டாயிருச்சுன்னு ஒரே குழப்பம். ஒருவேளை நைட் ஆயிருச்சோன்னு சோப்பருக்கு தூக்கமெல்லாம் வரும். ஆனா டைம் பார்க்கும்போது அந்த அளவுக்கெல்லாம் ஆகல, வேற என்னவா இருக்குன்னு ஒரே குழப்பம். இங்க அந்த மசீரா பைரட்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்துருவானுங்க. ஏன்னா சடனா இந்த மாதிரி இருட்டாகுதுன்னா ஒருவேளை வேற ஏதாச்சும் மான்ஸ்டர் இது வந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க கப்பல் எல்லாத்தையுமே மூழ்கடிச்சிரும். அதனால பாஸ் எப்படியாச்சும் வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திட்டு கிடப்பானுங்களா. அந்த டைம் தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பிச்சுக்கிட்டு வரும். யாரான்னு பார்த்தா நம்ம லூஃபி அப்படியே மயக்கத்துல கிடப்பான். நமி போட்டு செவனியா அடிப்பா, ஏந்திரி சாகாதன்னு. அதுக்கப்புறம் ஜோரோ சஞ்சய்னு அவனு 2 பேரும் ஆளுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு வருவானுங்க. வந்தவனுங்க சொன்ன முத வார்த்தை சீக்கிரமா இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும்னு. உசோப்புக்கெல்லாம் செம ஹாப்பி, ஏன்னா நம்மளுக்கு எப்படியோ சேஃப்டியா அந்த ஆமை கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்கல்ல. ஜோரோ ஆமை எல்லாம் இல்ல, ஒரு குரங்க வேணா பார்த்தோம், அது லூஃபி கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவான். அட அந்த மசீரா குரங்க தான் சொல்றானுங்க. என்ன ஒரு ஒற்றுமைன்னா 2 பேருமே குரங்கு. அட நம்மால மங்கி டி லூஃபி தானே, அத சொல்றான். நல்லா தான் பேசிட்டு இருந்தான், திடீர்னு பயங்கர வயலண்ட் ஆகி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னு மாத்தி கதையா சொல்லுவானுங்க. உடனே உசோப்பு, எப்ப அவன் பேரு மசீரா, அவன் ஒரு சால்வேஜர், அவனை பத்தி எல்லாம் பஞ்சாயத்து இல்ல, ஆனா நீங்க ஆமையோட வாய்க்குள்ள இருந்து எஸ்கேப் ஆகி வந்தீங்களே அதான் பெரிய விஷயமா. எது ஆமையான்னு ஷாக்கா கேட்பானுங்க. அப்படின்னா அவனுக்கு ஆமை வாய்க்குள்ள போனானுங்கன்னு கூட தெரியல, அது வாயை ஓபன் பண்ணி வச்சிருந்திருக்கு. அதனாலதான் பயிலுக அந்த கேப்ல எஸ்கேப் ஆகி வந்திருக்கானுங்க. என்னடா இதுன்னு அதை பார்த்துட்டு அதுக்கு மேல ஷாக் ஆவானுங்க. அப்புறம் தான் உசோப்பு ஷிப்போட சேர்த்து உங்களையும் தின்றுச்சு, எப்படியா தப்பிச்சிட்டீங்க அதான் பெரிய விஷயமா. அவங்களால நம்பவே முடியல. இங்க லூஃபி எந்திரிச்சு பார்த்து, என்னப்பா இது நைட் டைம் ஆனு கேப்பான். எல்லா இடமும் கும்முரேட்டா இருக்கு. சரின்ட்டு அவனுக்கு செயில் பண்ண ரெடி ஆவானுங்க. அப்பதான் அந்த மசீரா கடலுக்குள்ள இருந்து அப்படியே பீச்சிட்டு வருவான். வந்துட்டேன்னு அவனை பார்த்துட்டு நம்மளுக்கு பேன்னு நிப்பானுங்க. அவன் காண்டாயி கத்துவான், என்னோட இடத்துல இருந்து நீங்க ட்ரெஷர் எல்லாம் ஆட்டைய போட்டு போவீங்க, அதுக்கு நான் விட்டுருவானா முடியாதுன்னு கத்துவானா. அப்படி அவன் ட்ரெஷர்னு சொன்ன உடனே நமிக்கு செம ஹாப்பி, எது புதையலான்னு. அட ஆமாமா நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க ஜோரோ அவன் நல்லா ஷிப்புக்குள்ளேயே வச்சு செஞ்சிருக்கணும்னு சொல்லி கத்திய தொடுவானா. அந்த டைமுங்கும் போது அப்படி ஒரு நிசப்தம், எல்லாருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் நிப்பாங்க. ஏன்டா என்னாச்சுடான்னு பார்த்தா பெரிய சைஸ்ல பயங்கரமான ஒரு உருவம் கருன்னு அங்க நின்னுட்டு இருக்குது. இப்ப அதை நோக்கி தான் அந்த ஆமை போகுது, கூடவே நம்ம ஆளையில இழுத்துக்கிட்டும் போகுது. அதுக்கப்புறம் தான் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. ஒரு 3 பேரு கையில ஆயுதத்தோட அட்டாக் பண்ண நின்னா எப்படி இருக்கும், அதுவும் ரெக்கையோட. அப்படி ஒரு ஷேடோ, எல்லார் கண்ணுலயுமே அப்படி ஒரு பயம். போச்சு இதோட நம்ம சோலி முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னும் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா மொத்தம் 5 பேர் நிக்கிறாங்க. அதுலயே நடுவுல இருக்கவன் அப்படியே அட்டாக் பண்ண கைய ஓங்குவான். அவ்வளவுதான், இது அடிச்சா நம்ம காலின்னு எல்லாம் வேகமா துடுப்ப போட ஆரம்பிச்சிருவானுங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில இப்படி வேகமா போட்டிருக்க மாட்டானுங்க. அந்த அளவுக்கு வேகமா போட்டு ஒரு வழியா அந்த இருட்டை விட்டு வெளியே வந்து சேர்ந்துருவானுங்க. இவ்வளவு பெரிய சைஸுக்கு மனுஷங்க இருக்க வாய்ப்பே இல்ல. எப்படி இங்க இருந்தானுங்கன்னு ஒண்ணும் புரியல. இப்பதான் இவங்களுக்கு இந்த கிராண்ட் லைனோட உண்மையான சுயரூபமே தெரியுது. எங்க பார்த்தாலும் மிஸ்ட்ரி. சூரியனையே அந்த உருவங்கள்லாம் மறைச்சிருக்குன்னா அப்ப எத்தா தண்டி ஹைட். இப்ப இன்னுமே இந்த
லாக் போஸ்ட் மேலதான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு குரங்கு பையன் வந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஆமை வந்துச்சு. பானமெல்லாம் கருப்பாச்சு. பொசுக்குன்னு டசன் கணக்குல பெரிய பெரிய ஜெயின்ஸ் எல்லாம் வந்துட்டானுங்க. என்னடா நியாயம் இது, என்ன நியாயம்னு புலம்புவானுங்களா? அப்ப அந்த மசீரா குரங்கு, அட ஆமாப்பா, என்ன விட அவனுங்க பயந்துட்டானுங்கம்மா, எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆவானுங்க, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் ஓங்கி ஒரே எத்து அப்படியே பிளைங்ல அவன் பேன்னு கத்திக்கிட்டே போறதோட இனிமேட்டு அந்த குரங்கு பையில பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. உடனே உசோப்பு, இங்க மட்டும் யாரு இல்லனா ஒண்டியால அடிச்சு தெரிய விட்டுருப்பேன்பா. அதுவும் இதுக்கு முன்னாடி 10 பேர் அந்த மாதிரி அடிச்சு தெரிய விட்டுருக்கானாமா. சாப்பரும் இவன் சொன்னதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க நம்மளுங்க மூட்டை மூட்டையா அள்ளிட்டு வந்தானுங்கல்ல, அது எல்லாத்தையுமே விட்டுவானுங்க. நமி பார்த்துட்டு காரிட்டு துப்புவா, அட லூசு பயலுகளா இதையாடா அள்ளிட்டு வந்தீங்கன்னு. ஏன்னா இது எல்லாமே டம்மிங்க. இதுல என்னத்த க்ளூவா கண்டுபிடிச்சு இவங்க ஸ்கை ஐலாண்டுக்கு போவாங்க. அதுலயே நம்ம லூஃபி இருக்கானே, அதுல கிடைச்ச ஒரு கவசத்தை போட்டு விளையாண்டுட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்மளு அடியில போனப்போ எதெல்லாம் கண்ணுல பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்துட்டானுங்க. மத்தபடி வேற எதுவுமே கிடைக்கலையாமா. இவங்க உள்ள போய் செக் பண்றதுக்கு முன்னாடியே அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே கொன்னுதான் கண்ட மினிக்கு கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. சில பேர்த்தோட எலும்பு கூட தான் கிடைச்சது. அப்புறம் ஒரு பொட்டி ஒண்ணு பார்த்து அதுல ட்ரெஷர் இருக்குன்னு நினைச்சு ஓபன் பண்ணி பார்த்தானுங்கல்ல, அதுல கூட ஒரே ஒரு இறங்கு மட்டும் தானே இருந்துச்சு. இந்த மேட்டர் எல்லாம் சொன்ன உடனே நமி இப்படி எல்லாம் ரீசன் சொல்லிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது, நமக்கு தேவை இன்ஃபர்மேஷன். அப்பதான் நம்ம ஸ்கை ஐலாண்டுக்கு போக முடியும். இந்த மாதிரி குப்பையெல்லாம் அள்ளிட்டு வந்தா நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காண்டாயி அங்க இருக்க பொருள் எல்லாத்தையுமே போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு கிடப்பா. இங்க லூஃபி அந்த ஆர்மரை போட்டு ஜாலியா அங்க எங்கன்னு நடந்துகிட்டே இருக்கான். ஏப்பா லூஃபி என்னதுன்னு கேட்டா, ஆர்மர் பார்த்தா தெரியலையான்னு நக்கலா கேப்பான். அவ இருந்த காண்டுக்கு அடிச்ச அடியில அவன் போட்டிருந்த ஆர்மரே சுக்கலா நொறுங்கிரும். அப்போ எந்த அளவுக்கு கொலவெறியில அடிச்சிருக்கா. சஞ்சி எப்படியாச்சும் அவளை நார்மல் ஆக்கணும்னு நான் உனக்காண்டி சீஷல் எல்லாம் கொண்டு வந்தேன்னு காட்டுவான். அதுல ஒரு கண்டாவியும் இல்ல, எனக்கு வேண்டான்ட்டு அவ பாட்டுக்கு போவா. அப்போ உசோப்பு பின்னாடி வந்து, நீ அவகிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது மட்டும்தான் உனக்கு நல்லது, இல்லன்னா கண்டிப்பா உன் மண்டைய உடைச்சிருவாமா. இப்படி எல்லாத்தையுமே கத்திட்டு யாராலையும் எந்த பிரயோஜனமும் இல்ல, எல்லாருமே முட்டா பயலுக, இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், எப்படி டெஸ்டினேஷனுக்கு போய் சேருவேன்னு புலம்பிக்கிட்டே வருவா. அப்ப ரோபின் இந்த இட்டர்னல் போஸ்ட் வச்சுக்கன்னு சொல்லி கொடுப்பா. இது எங்க இருந்து கிடைச்சதுன்னா அந்த குரங்கு பைய கப்பலோட வந்தால அவனுகிட்ட இருந்துச்சு. அதான் எப்படியும் நம்பிக்கை தேவைப்படும்னு சொல்லி நைஸா ஆட்டைய போட்டாலாமா. உடனே அவளுக்கு செம ஹாப்பி. ஏன்னா அவ ஒருத்தி தான் இவளுக்கு உருப்புற மாதிரி ஒரு ஐட்டத்தை கொடுத்துருக்கா. மத்த பயில எல்லாம் குப்பையை அள்ளிட்டு வந்துட்டானுங்கல்ல, நீதாமா என் சைடு இருக்குன்னு ஆனந்த கண்ணீர். அப்ப லூஃபி பின்னாடி, ஆஹா நமக்கு ஆக்டோபஸ் கிடைச்சிருக்கு, இத புரிச்சு சாப்பிடலாமா இல்ல அவிச்சு சாப்பிடலாமான்னு அதுல சீரியஸா இருப்பான். பாவம் நவியோட நிலைமை. இப்படி ஒரு கூலான கேப்டன் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறா. சரின்ட்டு அந்த இட்டர்னல் போஸ்ட பார்த்தா அதுல ஜெயான்னு சொல்லி எழுதி இருக்கும். ஒருவேளை இதுதான் அவங்க ஹெட் குவார்டர்ஸா இருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட். உடனே நம்மால வந்து இருந்துகிட்டு, அப்ப நம்ம ஜெயாக்கா போறோம்னு கேப்பான். நீயா முடிவெடுக்காரா முட்டா பையன்னு திட்டுவா. உடனே நம்ம பைய கீழே கூச்சு, ஏய் எல்லாம் ஜெயாக்கு வண்டியை திருப்புங்கடா, சட்டு புட்டுன்னு போவோம்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்ட எந்த டைரக்ஷன்ல போகணும்னு சொல்லி கேப்பான். நம்ம பயலோட ஒரே ரவுஸ். சோ இப்படி இவங்க வேகமா போயிட்டு இருக்கும்போது உசுப்புக்கு ஒரு சின்ன டவுட் வரும். என்னன்னா இவங்க ஜெயாக்கு போய் இப்ப அவங்க லாக் போஸ்ட் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்களால ஸ்கை ஐலாண்டுக்கு போக முடியாதுல்ல, அப்ப என்ன பண்றதுன்னு கேப்பான். உடனே லூஃபி, ஐயோ வேண்டாம், அப்போ ஜெயாக்கு போறத ஸ்டாப் பண்ணுங்க, நம்ம அங்க போகலாமா. இதுல வேற நமிட்ட போய் கத்துவான், எதையாச்சும் தெளிவா சொல்லு, நான் என்னதான் பண்ணணும்னு. அட முட்டா பயல, டெசிஷன் எடுத்ததெல்லாம் நீ என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க, நானாடா ஜெயாக்கு போகணும்னு சொன்னேன், அதெல்லாமே உன்னோட தப்பு, லாக் போஸ்ட் நீ நினைச்ச மாதிரிலாம் ஒர்க் ஆகாதும்பாலா. உடனே லூஃபி, சரி ரைட்டு, நான் தான் இந்த ஷிப்போட கேப்டன், அதனால நானே டிசைட் பண்றேன், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்கை ஐலாண்டுக்கு போறோம், தெரிக்க விடுறோம்பா. சரி அதெல்லாம் ஓகே, எப்படி போவேன்னு கேட்டா வேற யார்ட்டையா கேட்கலாம், வேணா ஜெயால இருக்கவங்க கிட்ட போய் கேட்கலாமா. அப்படின்னா ஜெயாக்கு போய் தானே ஆகணும். அட ஆமா, அப்படின்னா கப்பலை ஜெயாக்கு திருப்புங்கடாமா. உசோப்புக்கே காண்டாயி மண்டையிலே ஒரு போட போட்டு நன்னாரி பாயல லொல்லுத்தனமா பண்ணிட்டு இருக்கேன்னு கேப்பான். அப்பதான் ரோபின் ஒரு மேட்டர் சொல்லுவா. என்னன்னா இவங்க போன உடனே எல்லாம் அந்த லாக் போஸ்ட் செட் ஆகாது, அதனால சீக்கிரமா ஜெயாக்கு போய் அந்த லாக் போஸ்ட் செட் ஆகிறதுக்குள்ள அங்க இருந்து வெளியே வந்துட்டா பஞ்சாயத்து இல்ல. ஆனா அப்படி எல்லாம் பண்றதுக்கு லக்கு தேவை. சரி ரைட், ட்ரை பண்ணி பாப்போம்னு இப்போ ஜெயா ஐலாண்டுக்கே போலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. என்ன போறப்ப லூஃபியை கொஞ்சம் வண்டியா திட்டதான் செய்வாங்க. ஏன்னா பையன் லூசுத்தனமா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டே இருக்கானே. ஏன்னா இப்ப அந்த ஜெயா எப்படி இருக்கும் என்னன்னு ஒன்னும் தெரியல. ஹாரி பாத்துக்கு ஓட்டு அவங்க பாட்டே கிளம்பிடுவாங்க. இங்க அடிச்சு தெரிய விட்டான் இல்லையா அந்த குரங்கு பையன், என்ன இப்படி நம்மள அடிச்சு தெரிய விட்டாங்க, லூஸ் ஆகுங்கன்னு சொல்லி கத்திட்டு கிடப்பான். அதே நேரம் அங்க இருக்கிற ஒரு பயங்கரமான மண்டை ஓட்ட ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க ஒரு குகைக்குள்ள பேச்சு சத்தம் கேக்குது. பாஸ் நம்ம இங்க போறமே இது ரைட்டு தானான்னு. ஆக்சுவலா இது ஒரு லெஜெண்டரி கேவ், இங்க தான் பயங்கரமான ட்ரெஷர், கொடூரமான விஷயத்தெல்லாம் மறைச்சு வைப்பாங்க, நம்ம போறது சரிதானான்னு பேசிட்டே வருவாங்க. அப்படி யாரு பேசிட்டு வரான்னு பார்த்தா நம்ம பக்கியும் பக்கியோட ஆளுகளும், அதான் அந்த மோஜியும் கெப்பாஜியும். இப்ப என்னன்னா இவங்க போற இடத்துக்குள்ள ஏகப்பட்ட டிராப்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ட்ரெஷர் இருக்குல்ல, அதனால சேஃப்டியா போகணும். கொஞ்சம் அசந்தாலும் சரி, நம்ம எல்லாம் மொத்தமா காலி. ஏன் திடீர்னு எந்த மாதிரி மான்ஸ்டர் வரும்னு சொல்ல முடியாது, அதனால பார்த்து பத்திரமா வாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது திடீர்னு அந்த இடத்துல எவனோ லைட்ட போட்டு விட்டுருவானுங்க. சும்மா பளீர்னு இருக்கும். யாரான்னு பார்த்தா அந்த டனலை தோண்ட ஆளுங்க வந்துட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கை பார்த்தலான்னு சந்தோஷமா பேசிட்டு வருவானுங்க. அவனுங்க இவனுல பார்த்த உடனே, ஏய் நீங்க தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க பசங்களா, வாங்க வாங்க வேலையை பார்ப்போம்னு சொல்லி கடைசியில அவனுங்களையே டனலை தோண்ட விட்டுருவானுங்க. இந்த பகி பைய ட்ரெஷரை தேடி வந்தேன்னு கூட மறந்து பாஸ் வேலை செய்யும் போது நல்லா வேர்க்குது நல்லா இருக்குதுமா. அந்த டனல் தோன்றவங்களோட பாசும், ஆமா வேர்க்கும் போது கூட நம்ம சிரிச்சுக்கிட்டே வேலை பார்க்கணும்பா. அப்படின்னா வேலை முடிஞ்சதும் சரக்கு குடுப்பீங்களா பாசும்பா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவனே யோசிப்பான், ஆமா நம்ம வந்த வேலை என்ன செய்யற வேலை என்ன, அட பாவிகளா என்னையவே வேலை பார்க்க வச்சிட்டீங்களாடான்னு அந்த இடத்தையே வெடிச்சு திரிக்க விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. ஆக்சுவலா இவனுங்க தேடி வந்தது கேப்டன் ஜானோட ட்ரெஷர் இந்த ஐலாண்ட்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சு மெயினா அந்த டனல்குள்ள. ஆனா அந்த மாதிரி அங்க எதுவுமே இல்ல. கெப்பாஜி
மோஜி என்ன சொல்லுவான், ஒருவேளை கேப்டன் தப்பான ஐலாண்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, எதுக்காக தேவையில்லாம அந்த கொடமலகா மூக்கனை காண்டேத்திட்டு இருக்கான்னு சொல்லி கேட்பான். உடனே பகி ஏன் மூக்க பத்தியாடா பேசுறேன்னு ஓங்கி ஒரே அடி. மோஜிக்கு இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா இப்ப ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் எல்லாம் ரியல் பைரட்ஸா கிராண்ட் லைன்ல சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியலையே. உடனே பகி நான் தாண்டா அவங்க பாவம் பொழைச்சு போட்டுன்னு விட்டேன், இல்லன்னா எப்பவோ தூக்கி போட்டு துவன்னு துவச்சிருப்பான். எப்படி அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லி நல்லா குழப்பி விடுவான். அட வேற ஒண்ணும் இல்ல, அவனுல ஃப்ரீயா விட்டவன அவனுக்கு பவுண்டி எல்லாம் ஏறிட்டே இருக்கும்ல, அதுக்கப்புறம் அவனுல போய் தோக்கடிச்சா இவனோட பவுண்டி அதுக்கு மேல அதிகமாகுமாமா. இத சொன்ன உடனே அங்க இருக்க மிச்ச பைரட்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர் பானுங்க. அமைச்சரே கோ, என்னோட பாயிண்ட நீ பக்காவா புடிச்சிட்ட, நீ மூலக்காரண்டாமா. சரி வாங்க பாஸ் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுவோன்னு சர்க்கஸ் விதையெல்லாம் காமிச்சு விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அங்க இருந்த ஆல்விடாக்கு காண்டாயிரும். அவளுக்கு இவனுக்கு கூட விளையாண்டுட்டு இருக்கலாம் ஆசை இல்ல, எப்படியாச்சும் அவளுக்கு லூஃபிய புடிச்சே ஆகணும். அவனை தோக்கடிக்க என்ன பிளான் வச்சிருக்கான்னு கேப்பா. அதெல்லாம் பண்ணிக்கலாம், எதுக்கு அவசரப்படுற, கொஞ்ச நேரம் ஜாலியா ஃபன் பண்ணா என்ன, வாங்க என்ஜாய் பண்ணலாமா. அந்த டைம் அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் எப்ப உங்களுக்கு லூஃபி தானே வேணும், நான் உங்களை அவங்கிட்ட கூட்டு போறேன்மா. ஆமா யாராதுன்னு பார்த்தா நம்ம ஏசு. சாரி இப்ப உங்க பார்ட்டியில இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், என் பேரு ஏசு, உங்களை பார்த்ததுல சந்தோஷம், நான் எனக்கு கொலை பசி, அதனாலதான் சாப்பாடை ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன்பா. அவ்வளவு ஃபார்மலா தேவையில்ல, உன்னை பார்த்ததுல சந்தோஷம்பா. சரி ரைட் ஓகேன்ட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவான். சரி இப்ப எதுக்கு நீங்க வந்த, உன்னைய பத்தியும் உன் பேரை பத்தியும் எனக்கு கவலையே இல்ல, அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு கத்துன்னு கத்திட்டு இருப்பான். கெப்பாஜிக்கு தான் ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு தெரியும், அதனாலேயே மிரண்டு போய் தான் சொல்லுவான், கேப்டன் இவன் தான் ஃபயர் ஃபிஸ்ட் ஏசுன்னு, இவன் தான் ஒயிட் பியர்டோட செகண்ட் யூனிட் கேப்டன். இத சொன்ன உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் வாய பொளந்துருவானுங்க, இது ஒயிட் பியர்டான்னு. பரவாயில்லையே என்னோட பாச பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டே அவன் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவான். உடனே மோஜி ஐடியா எடுத்து கொடுக்குறாராமா. இப்ப அவன் தூங்கிட்டான்ல, இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டா சீக்கிரமாவே ஃபேமஸ் ஆயிடலாம்ல. உடனே பகி தொண்டைகளியே கத்துவான், போடா நாயன்னு. ஏன்னா என்னானாலும் எப்பவுமே இந்த ஒயிட் பியர்டோட பைரட்ஸ் கிட்ட மட்டும் வச்சுக்கவே கூடாதும்பா. ஏன்னா அவன் ஒரு லெஜெண்டரி மான்ஸ்டர், இது வரைக்கும் கிங் ஆஃப் த பைரட்டான ரோஜர் கூடவே நேருக்கு நேரு நின்னு சண்டை போட்டிருக்கான். இப்ப இவன் தான் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பைரட், அதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இது வரைக்கும் இவன் தான் அந்த சீக்ரெட்டான ட்ரெஷரான ஒன் பீஸ நேருக்கு நேரு பாட்டு வந்தவன். அவனோட ஆளுங்க மேல மட்டும் கை வச்ச மேட்டர் அவனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். ஒயிட் பியர்ட் எவனா இருந்தாலும் பார்க்க மாட்டான், கொய்யால வாடான்னு சொல்லி விரட்டி வச்சு செய்வான். ஏன்னா அவன் அப்படி ஒரு டேஞ்சரான ஆளு, அதனால அவன் ஆளுகளை மட்டும் தொட்டாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. உடனே அல்விடாவே அசந்து போய் கேப்பா, பரவாயில்லையே உனக்கு அவனை பத்தி இவ்வளவு மேட்டர் தெரிஞ்சிருக்கேன்னு. எப்படி தெரியாம இருக்கும், கிராண்ட் லைன்ல பக்கி அவனை மீட் பண்ணிருக்கானாமா. அப்ப டப்புன்னு ஏ சேர்ந்துருச்சு. அப்ப என்னோட பாஸ் உங்களுக்கு தெரியுமா நீ கேப்பான். அட பாவி எப்பண்டா எந்திரிச்சான்னு எல்லாம் கத்திட்டு கிடப்பானுங்க. அப்படியே டெரரா எந்திரிச்சு என்கிட்ட ஷையா ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாமா. உடனே பக்கி எல்லாம் இந்த பக்கமா திரும்பி வீதியில, அதான் அவன் என்ஜாய் பண்ண சொல்லிட்டான்ல, எல்லாம் என்ஜாய் பண்ணுடான்னு சொல்லி மாத்தி சரக்கு அடிச்சு ஒரே கூத்துதான். அப்படியே அங்க கட் பண்ணி அந்த மசீரா பையில காட்டுறாங்க. அப்போ பாஸ்னு ஒரே கத்துற சவுண்ட். அப்பாடா நம்ம க்ரூ வந்துட்டானுங்க, என்ன டேய் நான் இங்க இருக்கேன்னு கத்திட்டு இருப்பான். ஆனா அவனுங்க பாஸ் எங்க இருக்கீங்க, நீங்க இங்க இல்ல போல, ஐயோ எங்க போனான்னு கத்திட்டு இருப்பானுங்க. இங்க இவன் இருந்துட்டு கத்துவான், டேய் ஒழுங்கா செக் பண்ணுங்கடாமானா. உடனே ஓகே சார்னு சொல்லிட்டு சல்லுன்னு நேரா போயிருவானுங்க. அட முட்டா பயிலா ஏன்டா உசுர வாங்குறீங்கன்னு கத்திட்டே பின்னாடி நீந்தி போவான். அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம ஆளுல காட்டுறாங்க. அவங்க ஜெயா ஐலாண்டுக்கு போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஐலாண்டு எப்படி இருக்கும் என்னன்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா லூஃபிக்கு அது கண்டிப்பா மீட் ஐலாண்டா தான் இருக்கும். அங்க நிறைய கறி கிடைக்கும்னு சாப்பிட்டுட்டே சொல்லுவான். கூட இவனுங்க வேற சிங்சாங் அடிப்பானுங்களா. உடனே இடையில சஞ்சி வந்து அவனுக்கு சாப்பிட்டுட்டு இருந்த எல்லா ஐட்டத்தையும் புடிக்கிட்டு, இது எல்லாமே ரோபினுக்கும் நமிக்கும், உங்களுக்கு எல்லாம் கிடையாதுன்னு அவன் மாட்டுக்கு போவான். விட மாட்டேன் குர்ரான்னு சொல்லி அவனை போட்டு வெட்டிட்டு கிடப்பானுங்க. இங்க ஜோரோக்கு டவுட், நிஜமாவே ஸ்கை ஐலாண்ட் இருக்கான்னு. ரோபின் என்ன சொல்லுவா, இது வரைக்கும் இவங்க ஃபேஸ் பண்ண எல்லா பிரச்சனையுமே வித்தியாசமா தானே இருந்துச்சு, அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையே, இதுதான் கடலோட லாஜிக், அதனால ஃப்ரீயா விடும்பா. இங்க நமி லாக் போஸ பாத்துட்டு எப்படியாச்சும் ஜெயா ஐலாண்டுக்கு போனதுக்கு அப்புறம் கை ஐலாண்டுக்கு போறதுக்கான பாதை எப்படியாச்சும் கிடைக்கணும்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.